सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि व्यापिनी विविधाकारा विद्या विद्यास्वरूपिणी महाकामे नयन कुमुदाह्लादकौमुदी भक्तहार्दतमो भेदभानुमद्भानु सन्ततिः शिवदूती शिवरक्षा शिवबुद्धि शिवंकरी शिवप्रिया शिवपरा चित्तेष्टा चित्तपूजिता अप्रमेया स्वप्रकाशा मनोवाचा मगोचरा चित्शक्ति चेतना रूपा जडजडात्मिका. இப்ப அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள். ஆறாவது கலை ருச்சிங்கிற ஒரு கலை. இந்த கலையில சிவதூதி சிவராஜா சிவமூர்த்தி சிவங்கரி அது வரைக்கும் நாமாக்களை பார்த்தோம். சிவங்கரி சிவம் மங்களம் மங்களத்தை செய்பவர். மங்களம்னா என்னது? எப்பொழுதுமே வீட்டிலேயோ அல்லது ஒரு நகரத்திலேயோ மனுஷனுடைய வாழ்க்கையிலயோ எது அவனுக்கு நன்மையை கொடுக்குமோ அதுக்கு மங்களம்னு பேர். அந்த மாங்கல்யத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாள். அப்படிப்பட்டதான சிவத்தையே நன்மையே பண்ணி கொண்டிருக்கிறவள். நமக்கு சில சமயத்துல துன்பம் மாதிரி காணப்பட்டாலும் அது இன்னொரு இடத்துக்கு நன்மைக்கு அழைக்கும். எது பண்ணினாலும் நம்ம நன்மைக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கா அம்பாள். அத நமக்கு தெரியாது. ஏன்னா நாம் இந்த காலத்துல இந்த தருணத்துல நமக்கு எது இருக்கோ அதுதான் நல்லது கெட்டதுன்னு பார்க்கிறோம். ஆனா அம்பாள் என்ன பாக்குறா? உமக்கு நாளைக்கும் நல்லது வரணும், எப்பொழுதும் நீங்க க்ஷேமத்தையே இருக்கணும், க்ஷேமத்துடனே இருக்கணும் அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த போல ஒரு உண்மையை கொடுக்கிறவள். ஆகையால் அம்பாளுக்கு சிவங்கரின்னு பேரு சொன்னோம். இந்த சிவங்கரின்னு சொன்ன பிறகு அந்த சிவத்தை கொடுக்கிறவள் மட்டும் இல்லையா, சிவஸ்வரூபமா இருக்கா, சிவனிடத்துல பிரியத்தோட கூடியிருக்கா அப்படின்னு அடுத்ததாக நம்ம சொல்ற சிவப்பிரியா சிவபரா சித்தேஷ்டா சித்த பூஜிதா. அம்பாளுடைய சுரூபம்னா சிவப்பிரியா, சிவனுக்கு ரொம்ப பிரியமானவள். இத சொல்லும் பொழுது சிவனுக்கு ரொம்ப பிரியமானவள்னு சொன்னா இதுல என்ன ஒரு விசேஷம் இருக்கு? தன்னுடைய ஆசைக்காரர் மேல தான் பிரியமா இருக்கிறது வசதியோ? அது சாதாரணமா எல்லா ஸ்திரீகளுக்குத்தானே இருக்க. சிவம்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியவர். எப்படிப்பட்டதான மங்களத்தை கொடுக்கக்கூடியவர்? தனக்கு எந்த விதமான ஒரு போகமும் இல்லாத போனாலும் சந்தோஷமா இருக்கிறவர். தான் ஏதாவது போகத்தை அனுபவிக்கிறாரா? லோகத்துல பக்தாளுக்கு யாராருக்கு எது வேணும்னாலும் அள்ளி கொடுக்கிற சிவனுடைய ஸ்வரூபம். சிவனை நினைச்ச மாத்திரத்தினால அட்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிறார். அட்ட ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளவர். தான் ஏதாவது எடுத்துக்கிறாரா? அவர் வஸ்திரம் பாருங்க, அவருடைய ஆகாரம் பாருங்க, அவர் பரம விராகியா இருக்க. கணக்கு என்று ஒன்றும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஆத்துக்காரரை கண்டாலே பிரியமா இருக்கு. சாதாரணமா எப்படி இருப்பா ஸ்திரீகள்? தான் சௌக்கியமா இருக்கணும், மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? தான் எதையுமே வச்சுக்கிறது இல்ல. அழகான வஸ்திரங்களோ அழகான ஆபரணங்களோ ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் திறந்தார். ஆனா உலகத்துல யாரு கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுக்கிற. படிப்புன்னு இவ்வளவு அவ்வளவு கிடையாது. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மா அப்படின்னு எல்லாவற்றையும் தனது தனக்கு என்று இல்லாமல் எல்லாவற்றையும் வாரி கொடுக்கக்கூடியதான அவரிடத்துல அவ்வளவு பிரியமாம் பரமேஸ்வரி. பவித்ரீகர்த்தும் பர்வதி பராதீன ஹிருதயே சௌந்தர்ல பவித்ரீகர்த்தும் பசுபதி பராதீன ஹிருதயே
பசுபதியினுடைய அவளிடத்துல தன்னுடைய ஹிருதயத்தை கோட்ட விட்டா. பராதீன ஹிருதயே. போன வாரம் பார்க்கும் பொழுது சிவங்கரிங்கிற இடத்துல அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், அம்பாளுடைய புன்சிரிப்பை கண்டு அந்த புன்சிரிப்புனால மயங்கி அது மாதிரியே வெளுப்பாக இருக்கணும் என்று தலையில வெள்ளவெள்ளேன்னு இருக்கக்கூடியதான சந்தனம் எடுத்து வச்சானா. அம்பாளுடைய சிரிப்பை கண்டார். அந்த சிரிப்பானது வெளுப்பா இருக்க, அந்த வெளுப்பாகவே என் வாழ்நாள் முழுக்க இருக்கணும் என்று கடந்து நினைத்தார். வெளுப்பா இருக்கிற பொருள் எல்லாம் கையில எடுத்துட்டார். சந்திரனை தலையில வச்சிருந்தார், கங்கா மாதாவை தலையில வச்சிருந்தார். இந்தும் சேகரயதே. அது மட்டுமா இல்ல, நவைர் வைகுண்டையர் மாலை நவைர் மாலை வைகுண்டை தும்பப்பூ மாலையெல்லாம் எடுத்து போட்டுட்டாராம். அது போறாதான் பஸ்மாச்சனை உடம்பு முழுக்க வெள விளையல்னு பஸ்மாவை பூச்சுட்டாராம். ஏன்டா எங்க பார்த்தாலும் வெளுப்பா இருக்கணும். அது ஏன்டா அந்த பார்வதியினுடைய அந்த அம்பாளுடைய புன்சிரிப்பு அவ்வளவு வெளுப்பா இருக்குன்னு பார்த்தோம். அது பரமேஸ்வரன் அம்பாளுடைய ஒரு அனுகிரகம், அம்பாளுடைய ஒரு வெளுப்பை பார்த்து மோகிச்சு அப்படியே ஆகணும்னா அவருடைய இதயம். அம்பாளுடைய இதயம் பசுபதி பராதீன ஹிருதயே. பசுபதிக்கு தன்னுடைய இதயத்தை கொடுத்தவள் அப்படிங்கிறார். சிவப்பிரியா இல்ல சிவா பிரியா எஸ்யாவ. சிவனுக்கு பிரியமானவள் அம்பாள் அல்லது சிவன் எந்த அம்பாளுக்கு பிரியமா இருக்காளோ அவள் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சொன்னோம். சிவப்பிரியா. அடுத்தது சிவபரா. இது சிவபரான்னு என்ன அர்த்தம், சிவனோட வசதியா இருக்கிறவள். சாதாரணமா என்ன பார்ப்போம், ஸ்திரீகளா இருந்தா புருஷாவோட கொஞ்சம் பரத்தலா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது சகஜம். ஆனா இப்படி இல்ல. என்ன இந்த காலத்துல எப்படின்னா பையனோட பொண்ணுக்கு ஜாஸ்திய சம்பளம் இருக்கு. அவதானே லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். சம்பளம் இருந்தாலும் என்னடா ஆச்சுன்னார், அந்த பையனுக்கு டிப்ரெஷன் வந்துடும். அது என்ன பிரச்சனை வருதோ தெரியல. ஆனா விவகாரம் என்னடா லோகத்துல இப்படி மாறிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா இங்க எப்படின்னா பரமேஸ்வரன் சிவாத் பரா, பரமேஸ்வரோட வசதியா இருக்காள். என்ன பரமேஸ்வரனுடைய வசதி, எந்த ஆஸ்பெக்ட்ல வசதின்னு இந்த ரெண்டு பதார்த்தங்கள் உலகத்துல பார்க்கணும். ஒண்ணு சக்தி, ஒண்ணு அதை உபயோகப்படுத்தவர். எலக்ட்ரிசிட்டி உங்க ஆத்துல இருக்கு, எல்லாமே இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் இல்ல, டிவி இல்ல, கிரைண்டர் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, என்ன பிரயோஜனம் இல்ல. எலக்ட்ரிசிட்டி நிறைய இருக்கு சார்மா, ஆனா ஒண்ணும் இல்லாத போனா பிரயோஜனம் இல்ல. இன்னொரு இடத்துல பாருங்க எல்லாமும் இருக்கு, ஆனா கரண்ட் கட்டுனா இது இருந்து அவைகள் இல்லாதாலும் பிரயோஜனம் இல்லை, அவைகள்லாம் இருந்து கரண்ட் இல்லாத போனாலும் பிரயோஜனம் இல்லை. அதே விதமா சிவன் சக்தியோட சேர்ந்தாதான் அவருடைய மதிப்பு. சக்தியும் சிவன் இருந்தால்தான் விமர்சத்தை தெரியும். பிரகாச வடிவமா இருக்க, ஆனா உலகத்துல விமர்சமாகணும், லோகத்துல 4 பேருக்கு தெரியணும் என்றால் சிவனுடைய தெய்வம். சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் நசே தேவம் தேவோ நகல குசல ஸ்பந்தித்துமதி. சிவனானவன் சக்தியுடன் கூடியிருந்தால், கை இருக்கு சார், கை இருந்தால் கைக்கு பலம் வேணும், பிராண சக்தி வேணும். அப்பதான் கையில டிராயிங் அழகா போட முடியும். இந்த காலத்துல குழந்தைகள் தான் டிராயிங் ரொம்ப நல்லா போடுறாங்க. நாங்கெல்லாம் வாசிக்கிற காலத்துல டிராயிங் எல்லாம் ஒண்ணும் வராது, அம்மா தான் போட்டு கொடுக்கணும். ஆனா இந்த காலத்துல டிராயிங் கிளாஸ்ங்கிறான், அவன் என்னென்னமோ அழகா போடுறான், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் போடுறான். அப்ப விவகாரம் என்ன, கை இருந்தா போறாது சார், அந்த கையில சக்தி இருக்கணும், திறமை இருக்கணும். அந்த திறமை இருந்தா அழகா டிராயிங் போடுறான். திறமை இருக்கு சார், அந்த கை இல்லைன்னு எப்படி? அதே மாதிரியே சக்தி தன் செயலை செய்வதற்கு சிவன் எனக்கூடியதான அடிப்படை வேணும். அதனால அந்த சிவன் எனக்கூடியதான அடிப்படை இருந்த போதிலும், அதிகரணம் இருந்த போதிலும், அது அதன் வழியாக இயங்கி அது உலகத்துல வெளிப்படணுமேயானால் அது யாருடைய தயவு? அம்பாளுடையது. ஆகையால் பிரகாசமாகவும் இருக்கு. அந்த பிரகாசமானது விமர்ச வடிவமாக விசேஷமாக 4 பேருக்கு காணப்படும்படி பண்றதுக்கு அம்பாளுடைய தெய்வம். ஆகையால் அந்த பிரகாச வடிவமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை விட 4 பேருக்கு அவளுக்கு தெரிவித்து அவ சந்தோஷத்தை அடைஞ்சு தானும் சந்தோஷத்தை அடையக்கூடியதான உயர்ந்ததான ஸ்வரூபம் அம்பாள். ஆகையால் சிவாத் பரா. சிவபராங்கிறதுக்கு என்ன எப்படி அர்த்தம்? சிவனுடைய உயர்ந்தவர், மங்களஸ்வரூபமா இருக்கிற பரமேஸ்வரனோட உயர்ந்தவள். ஏன்னா அந்த மாங்கல்யமும் அந்த ஆனந்தமும் அந்த ஒரு ஸ்வரூபமும்
எல்லோருக்கும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியக்திக்கும் அனுபவிக்கும்படி பண்றவள். ஆயால் சிவாத்மரா சிவசிய சத்தியதீன ஆத்மலாப தத்வார். சிவன் சக்தி இருந்தால்தான் அவருடைய ஸ்வரூபமே தெரியும், உலகத்துல எல்லோருக்கும் அறியப்படும். ஆகையால் அம்பாள் ஒரு சக்தி. சிவஹா பரஹா யத்யா இதிவா இருந்த போதிலும் அம்பாள் தன்னுடைய அபிப்பிராயத்துல எப்படி இருக்கிறதா தெரியுமோ, நான் தனக்கு வசதியா இருக்கிறத பரமேஸ்வரன் நினைக்கிறான். எப்பவும் தான் வசத்தின்னு நினைக்கிற வசுதா அம்பாள் வசதி. அம்பாள் இல்லாத போனா சிவனுடைய ஸ்வரூபம் 4 பேருக்கு தெரியாது. ஆனா அம்பாள் எப்படி இருந்துட்டு இருக்கா, சர்வதா சர்வகாலமும் என்னை விட வசதியா பரமேஸ்வரன் தான் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு அனுபவத்திலேயே இருந்துட்டு இருக்காளா அம்பாளுடைய ஸ்வரூபம். அதான் புராராதேனந்த புரமசி கரணயோ சபர்யா மரியாதா கரள கரண நாம சுலபா. புராராதேனந்த புரமசி ஆச்சாரியால் சொல்றார், முப்புறங்களை எரித்தவருடைய ஆட்டக்காரணி. ஆகையால் தான் என்ன பண்ணிட்டு இருக்காய் நீ? அவிஸ்ராந்தம் குணகண கத ககடகாம்ரேடன ஜபா ஜபா புட்பச்சாய கவஜன நிஜிக்வா ஜயதி சா. அவிஸ்ராந்தம் பத்யு குணகண கதாம்ரேடன ஜபா. எப்பொழுதும் அந்த ஆட்டக்காரர் பண்ணினதான லீலைகளை ஆம்ரேடனம் மறுபடியும் மறுபடியும் அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அது பண்ணினார், இது பண்ணினார். உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளுக்கும் நன்மையை கொடுக்கறதுக்காக விஷத்தை சாப்பிட்டார். ஒரு ஆலாகலம்ங்கிற ஒரு விஷம் வரும்பொழுது உலகத்துல எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட சாப்பிட்டார். மார்க்கண்டேயன் அவனுக்கு வயது இதா எடுத்து அந்த பிராரப்த கர்மா முடிஞ்சதுன்னு யமதர்மராஜா வந்து பாசக்கயிறு வீசும் பொழுது அவரை எட்டி உதிச்சு மறுபடியும் காப்பாற்றினார், பக்தனை காப்பாற்றினார். சந்திரன் போல மகா தப்பு நினைக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணினதான சந்திரனையும் தலையில வச்சு கொண்டாடுறார். ஏன் யாராவது தப்பு பண்ணினாலும் நான் தப்பு பண்ணினேன்னு மனசுல ஒரு கவலை வந்தது என்ன போருமா, அவளுக்கு மறுபடியும் நல்ல குணங்களை கொடுக்கக்கூடியதான கருணாமூர்த்தி அவர். இப்படிப்பட்டதான பல குணங்கள் அவர் பண்ணினதான லீலைகள், சிவனுடைய விசேஷமான ஸ்வரூபங்களை எல்லாவற்றையும் அப்பப்ப நினைத்துட்டு இருக்காளா. அவிஸ்ராந்தம் பத்யுர்கணகணன கதா அம்ரேடன ஜபா ஜபா புஷ்பத்தாயா கவஜன நிஜிக்வா ஜெயதிசா அப்படின்னு அந்த நாக்கானது அந்த பரமேஸ்வரனுடைய புகழ பாடி பாடி சிவந்து போயிட்டான். ஜபா புஷ்பத்தாயா கவஜன நிஜிக்வா ஜெயதிசா அப்படின்னு தன் வாழ்நாள் முழுக்க சர்வதா சர்வகாலமும் அந்த பரமேஸ்வரனிடத்திலேயே விசேஷமான ஒரு அபிமானம் கொண்டிருக்கா. அப்படி இருக்கணும். தாம்பத்தியம்னா எப்படி இருக்கணும்? ஒருத்தர் மேல ஒருத்தர் அபிமான வழியில காட்டிக்கணும்னு இல்ல. இப்ப லோகத்துல காட்டிக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கு. காலமுறையில ஐ லவ் யூ தான் சொன்னதான் ஐ லவ் யூ தெரியணுமா, இல்லன்னா தெரியாதா? விவகாரம் முழுக்க எதற்காக இப்படி இந்த காட்டிக்கிற விவகாரமே வேண்டியது நம்ம மனசுல அப்படியே இருக்கு. அவரை கண்டா ஒரு அபிமானம், அவருக்கு அது வேணும் இது வேணும், சமயத்துக்கு இது வேணும் அப்படின்னு கொடுக்கக்கூடியதான ஆசைக்காரியம். அதே போல அவளுக்கு இப்படி இருக்கணும், இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்ற மனசுல கருதி பண்ணக்கூடியதான பொருடணும். அதுதான் முக்கியமாக வேண்டி இருக்கிறார். அது எப்படி கிடைக்கிறோம்? வாகர்த்தாவிவதம் பிரத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதர் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். அப்படி ஆதி தம்பதிகளா இருக்கக்கூடியதான அவளுடைய ஸ்வரூபத்தை இங்க சொல்லப்படுகிறது. சிவ பிரதிபாதகத்வா சிவபரா. இன்னொன்று சிவபராங்கிறதுக்கு 3 அர்த்தம் பண்ணியிருக்கேன். சிவனை விட உயர்ந்தவள், சிவனை உயர்ந்தவளாக கருதபவள். 2வது சிவ பிரதிபாதகத்வா. அம்பாள தியானம் பண்ணேன்னா சஹஸ்ரநாமத்தை நீங்க வாசிக்கலையானால் சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் என்னன்னு எப்பாவது நீங்க நினைச்சோன்னா உங்களுக்கு கிடைக்கிறது லோகத்துல இருக்கக்கூடியதான பாக்கியங்கள் மட்டுமல்ல, வேற யாருக்கும் கிடைக்காததான ஒரு மோட்சம். அந்த ஈடு அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறத அந்த மோட்சஸ்வரூபமும் அதையும் கொடுக்கிறாளாம். சிவஞான பிரதாயினி. அந்த பரமேஸ்வரனை யாரு தன்னை நினைக்கிறாளோ அவளுக்கு சிவஞானத்தை கொடுக்கிறாளாம். அந்த சிவஞானம் வந்ததையானால் இனிமேல மறுபிறவி கிடையாது. என்னமா இருந்தாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு விவகாரம் முழுக்க எங்கே பார்த்தா நம்ம நினைக்கிறத எல்லோரும் சிரிச்சுருக்கா. உள்ள போய் பார்த்தேன்னா என்னன்னு கேட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற துன்பத்தை கேட்டேன்னா நம்ம சௌக்கியமா இருக்கோம் சுவாமின்னு தோணும். ஆனா நமக்கு தான் என்னமோ நம்ம தான் கஷ்டப்படுறா போலையும் மீது பேர் சுகமா இருக்கா போல ஒரு எண்ணம் இருக்க அப்படி இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு துன்பம் இருக்கத்தான் இருக்கு. ஆகையால் ஒரு துன்பமும் இல்லாதனால ஒரு மனுஷனுக்கு வேடமையானால் சாஸ்வதமான ஒரு மோட்சம், அந்த மோட்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான ஞானத்தை கொடுக்கிறாராம். ஆயால் சிவஞான பிரதாயினி
சிவ பிரதிபாதகத்வா சிவபரா அயம் சிவசப்தா ஏதத்பரஹ இத்யத்ர ஏவமேவ வியாக்கியான தர்சனாத். இந்த சிவசப்தமானது ஏதத்பரஹா, ஏதத்பரஹான சிவனை சொல்லக்கூடியதான வழியாக இருக்கு என்றதான ஸ்ருதியிலையும் இதே வியாக்கியானம் இருக்கு. இப்படி சிவ பிரியா சிவபரா அப்படியா. அடுத்தது சிஷ்டேஷ்டா சிஷ்ட பூஜிதா சிஷ்ட இஷ்டா. சிஷ்டாளுக்கு ரொம்ப இஷ்டமானவள். சிஷ்டம் யாருக்கு இஷ்டமோ அவள். இது இப்படி 2-3 அர்த்தம் இருக்கு. சிஷ்டானி, சிஷ்டானின்னா உபதிஷ்டானி. வேதத்துல யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இருக்கோ அவளுடைய டியூட்டிஸ் சொல்லி இருக்கோ அந்த டியூட்டிஸ் பண்றவாழ ரொம்ப இஷ்டமானவள். அம்பாளுக்கு யார கண்டா இஷ்டம்னா அவன் தன் செயலை யார் ஒழுங்கா பண்றானோ. வேற நீங்க புஷ்பத்தினால பூஜை பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், தலைகீழ நிக்கிறேன், பிராணாயாமம் பண்றேன், ஓடுற, முதல்ல உமக்கு கொடுத்த டியூட்டி நீங்க பண்றது அது பர்ஃபெக்டா பண்ணினா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். சிஷ்டானி உபதிஷ்டானி, அவளுடைய செயல் எது இருக்கோ அந்த விகிதமான கர்மாக்கள் இருக்கோ அது இஷ்டானி. இச்சா விஷயா பிரியாளியா சாசிஷ்டேஷ்டா. இது முதல்ல பாக்கணும். ஏதோ நம்ம பூஜை பண்றவாள் தான் பக்தாள், அவாதான் வசத்தின்னு ரொம்ப பேருக்கு ஒரு ஆசை. பூஜை அம்பாளுக்கு பண்ணனா அது பண்ணா இது பண்ணா அவாதான் தன் காரியத்தை பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பக்தியோடு பண்ணிட்டு இருந்தா அது போரும். அம்பாளுக்கு எது பூஜைன்னு நீங்க ஒழுங்கா எது பண்ணிட்டு இருக்காளோ அதுவே பூஜை. உங்க டியூட்டி நீங்க பண்ணினா அது போறோம் அம்பாளுக்கு. வேற எதையும் பார்க்கல. அவளுக்குன்னு ஒரு தர்மம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அவளுக்குன்னு பிக்சட் டியூட்டிஸ் இருக்கோ இல்லையோ, அதை ஒழுங்கா பண்ணிட்டே இருந்தா அது பூஜையா எடுத்துக்கிறாள். ஜபோ ஜல் பல்பம் சகலபமி முத்ரா விரச்சனா கதிர்பிராதம். நம்ம இப்படி வீடு முழுக்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஆத்துல மாமி சுத்தர பக்கல சமையல் கட்டு வந்து அங்கே போறா, ஆத்துக்கார காஃபி கொடுக்குறா, பையனுக்கு அது கொடுக்குறா, இது எடுத்து போடுறா, வெந்நீர் எடுத்து வைக்க, இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன, இதெல்லாம் அம்பாளுடைய கோவிலுக்கு பிரதர்ஷனம் பண்றா போல கணக்குல எழுதிட்டு இருக்கான் விவகாரம் பார்த்தீங்களா. ஆனா எப்படின்னு மனசுல அம்பாளை நினைச்சுட்டு பண்ண. நம்ம இது பண்றதெல்லாம் நம்ம டியூட்டி. அம்பாள் நமக்கு ஆதேசம். இந்த ஜன்மால இந்த மாநில சரீரம் கொடுத்திருக்காளே, இது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு பசுமாடு மாதிரி இருந்தா உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? கிளாஸ்ல வந்து கேட்க முடியுமா? முதல்ல ஒரு பசுமாடா பிறந்த ஒரு பன்னியா பிறந்தா நம்ம எப்படி இருந்திருக்கோம்? அவைகள்லாம் விட்டு நமக்கு இந்த சரீரம் கொடுத்த அப்புறம் சொல்லலாம் தலைவலி, கால்வலி, முதுவலி, மூக்கு வலி எல்லா வலியும் இருக்கு சார்னா. யாரும் இல்லைன்னா யாருக்கு இல்ல இருக்கு. ஆனாலும் இது என்னாச்சு, இப்படி இருந்த போதில் நமக்கு சில சமயத்திலேயாவது நல்ல காரியம் பண்ண முடிகிறது. இது இல்லாம ஒரு ஈயாவோ ஒரு கொசுவாகவோ பிறந்தா 2 நாள் பிறந்து 3ஆவது நாள் பிராணம் விட்டுருப்போம். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல எதையுமே பண்ணி இருக்க முடியாது. ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு நம்ம வேஸ்ட் பண்ணினாலும் அதற்கு பிறகு என்னைக்காவது அந்த ஒரு குருதர்சனம் ஏற்பட்ட பிறகு வாழ்க்கையில மாறி இனிமேல சீரியஸா இந்த ஜன்மாவையே அவன் கிருதார்த்தனாக ஆக்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்டதான ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அரப்பும் ததோ விப்ரதா அப்படின்னு துஷ்கிருதம் திரயமேவ ஏதத்து துர்லபம் திரயமேவ ஏதத்து. உலகத்துல துர்லபமா இருக்கிறது கொடுத்தா மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷயா. மனுஷனா பிறக்கிறதே கஷ்டம். பிறந்த பிறகு எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசை வருது, அதை விட கஷ்டம். சிவனை பற்றி அறியணும், சிவஞானம் எனக்கு வரணும் எனக்கூடியதால் எண்ணம் வருவது கஷ்டம். அது வந்த போதிலும் சிவனடியாருடைய அபிமானம் ஒரு எண்ணம் அவருடைய சங்கம் கிடைக்கிறது, அதை விட ரொம்ப கஷ்டம். அவைகள்லாம் பண்ணி கொடுக்கிறாளா அப்ப. ஆகையால் தான் நம்ம ஆளுக்கு ரொம்ப உயர்வு. அதனால உங்களுடைய அவாவாளுடைய டியூட்டிஸே பண்ணினாலே இதை நான் பூஜையா எடுத்துக்கிறாரா. சிஷ்டேட்டா, இங்க சிஷ்டம்னா உபதிஷ்டம்னு அர்த்தம். வேதங்களில் யாருக்கு எது உபதேசம் பண்ணப்பட்டிருக்கோ அதை பண்ணினா நம்ம ஆளுக்கு ரொம்ப இஷ்டம். இஷ இச்சாயாம் இதி தாதோ கர்மணி நிஷ்டாயாம். இஷு இச்சாயாம் எனக்கூடியதான தாதுவுக்கு நிஷ்டா பிரத்யம் கத்தவது நிஷ்டா அப்படிங்கிறதுல கதா பிரத்யம் இஷ கதா இஷ்டா அப்படின்னு வந்து என்னமோ சூத்திர சொல்றாவா அவ பாட்டை அது. அதனால ஈஷ்டா நதான். அதான் ஈஷா வாக்கியமிதம் சர்வம் எச்சிஞ்ச ஜகத்யாம் ஜகத். அந்த இடத்துல ஈஷா ஆபீஷ்ணே ஈஷ இச்சாயாம் எனக்கூடியதான 2 தாத்துக்கள்னு சொல்லியிருக்கேன். அதான் இங்க சொல்ற. அதான் இஷு இச்சாயாம் இது தாத்தோ கர்மணி நிஷ்டாயாம். நிஷ்டாயாம்னா கர்த்தவதுங்கிற தாத்து வரும்பொழுது
பிரத்யம் வரும் பொழுது இஷ்டம், அங்க ஈசித்தம்னு வந்துருக்கு. கேனேஷிதம் வததி பிரேஷிதம் மனஹ, அங்க ஈசித்தம்னு வந்துருக்கு. ஈசித்தம்ல ஈ எடுத்திருந்தா, சீல இருக்கிற ஈ எடுத்துட்டா இசு கம் இஷ்டம், அவ்வளவு. ஆர்தாத செய்வலாதேங்கிற சூத்திரத்தினால ஒரு ஈ ஜாஸ்தியா வந்துருக்கு, அவ்வளவுதான். இல்லன்னா இஷ்டம், இசிதம் இஷ்டம் ரெண்டு பாமும் சொல்லலாம். அதனால இஷ்டம் ஒண்ணு. சிஷ்டேஷ்டா அப்படின்னாக்க இங்க சிஷ்டேஷ்டான்னு சிஷ்டேஷ்டான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல மகாவிஷ்ணுக்கு ஒரு பேர். இங்க சிஷ்டேஷ்டாங்கிற என்ன பண்ணணும்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் கையில எடுத்துட்டு இந்த நாமாக்கள்லாம் வரும்பொழுது பக்கத்திலேயே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இதே நாமா வந்திருக்கா, அங்க அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிருக்கார் அப்படின்னு பாக்கணும். அது ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்த ஒரு அம்மாவுக்கு பண்ணி நான் பாவம் விவகாரம் முழுக்க பண்ணி நோட் கொடுத்திருக்க. விவகாரம் என்னன்னா 182 நாமாக்கள் இதே நாமா அதுல இருக்கு. எத்தனை தரம் வாய்ச்சாலோ தெரியுமா? விவகாரம் லலிதாசாசனம் வாசிக்க வேண்டியது, விஷ்ணுதாசனம் வாசிக்கணும். கடைசியில எல்லாம் வாசிப்பது. நான் சொன்னேன், ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு சிஷ்டேஷ்டான்னு இதுல அட்டவணையில பாருங்க, அதே போல அங்க சீல பாருங்க, அதுல இருந்ததுன்னா பார்த்து மேட்ச் பண்ணிடலாமே. தெரியலையா எனக்கு அப்படின்னு தினம் பார்த்தீங்களோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ஒரு புண்ணியம் வந்து விஷயமா இருந்தோன்ட்டு விவகாரம் ஏன் தெரியல வந்தீங்கன்னா சில நாமாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் இருக்கு, லலிதா சஹஸ்ரநாமத்திலயும் இருக்கு. அங்க சிஷ்டேஷ்டான்னு இருக்கு, இங்க சிஷ்டேஷ்டா. சிஷ்டைஹி விஹித கர்மபி இஷ்டா பூஜிதா. விஹித கர்மாக்கள் அந்தந்த கர்மாக்கள் பண்ணினாலே அம்பாளுக்கு பூஜையா. மகாபாரதத்துல ஒரு முனிவர் தபஸ் பண்ணிட்டே இருக்கார். தபஸ் பண்ணிட்டே இருந்து ரொம்ப பசிச்சது, சரி போய் எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கலாம்னு கிளம்பினார். கிளம்புறதுக்குள்ள என்ன ஆச்சுன்னார், இவர் மேல இருந்து ஒரு பட்சி அது அங்க இருந்திருந்து, அது என்ன அவர் மேல விழுந்தது, அவர் கோபம் வந்தது. இப்படின்னு உறுத்தி பார்த்தார், எரிஞ்சு விழுந்தது. அப்புறம் பார்த்தார், அடாடாடா நான் இவ்வளவு பண்ண ஜபத்துல கொஞ்சம் போயிட்டேன், ஒரு 1000 ஜபம் எரிஞ்சு போயிட்டேன். விவகாரம் கோபம் வந்தா நம்ம பண்ணின ஜபம், அதனாலதான் நமக்கு இருக்கா இல்லையா டவுட். இந்த காலம் வருவது ஜபம் பண்றது குறைச்ச, கோபம் ஜாஸ்தி. விவகாரம் முழுக்க நெகட்டிவ் பேலன்ஸ்ல போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்றது? அவர் என்ன பண்ணினார், அடாடா போயிடுச்சு கவலைப்பட்டுட்டு அப்படி இப்ப பசி இருக்க வந்து பாப்போம் அப்படின்னு பிச்சை எடுக்க போற. ஒரு இடத்துக்கு போனா கவுது வெட்டாந்தே 3 தரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அங்கே நிக்கணும். 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு இவருக்கா பசியா இருக்கு, கோபமா இருக்கு, கோபிச்சுட்டதுனால தபசு வேஸ்ட் ஆயிடுதுன்னு அது வேற கவலையா இருக்கு. இத்தனை கவலையோட இருந்து அந்த அம்மா இங்க வந்து கோபமா இருக்கிறதோ அப்படின்னு போட்டாலாம். அன்னத்தை போட்டு, உங்க கோபம் என்ன ஒண்ணும் பண்ணாது, நான் என்ன அந்த பட்சியா நான் எரிக்கிறதுக்க அப்படி. என்னடா அது வம்பா இருக்கு, நம்ம பிரைவேட்டா பார்த்தோம். நான் பட்சி எடுத்தது எனக்கு தெரியும், பட்டுக்கு தெரியும், அந்த பட்சி இருக்காது போயிட்டேன். விவகாரம் இல்ல, இது எப்படி தெரியும் இந்த அம்மா இருக்கு அப்படின்னு. நான் எடுத்தது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அது எப்படி தெரியும்னு இருக்கட்டும், நான் இத்தனை நாள் எங்க பசிக்கு சேவை பண்ணிட்டு இருந்தேன், அவருக்கு உடம்பு சரியா இல்ல, அதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிடுது, அதுக்காக கோவிச்சுக்கல வந்தீங்க அப்படின்னு. அது இருக்கட்டும், நீங்க லேட்டா வந்து நான் கோவிச்சுருந்தா எல்லாம் இருக்கட்டும், நான் பட்சியே இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் இப்ப அதை விட ரொம்ப பிரைம் சப்ஜெக்ட் அதான். அவர் சொன்னார், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த கிராமத்தை நுனிக்கு போகுவா, அங்க ஒரு வேடம் இருக்கான் வியாசன், அவனை போய் கேளுங்க, அவனுக்கு தெரியும். அதனால நான் மாம்சத்தை எல்லாம் கட் பண்ணி விற்கிறவன் இவரோ முனிவர். இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியுது? விவகாரம் வம்பாலாம் இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு முதல்ல சாப்பிட்டு போறதா போயிட்டு சாப்பிடுறதான்னு ஒரு டவுட் வந்து, ஏன்னா கியூரியாசிட்டி விவகாரம். சரி சாப்பிட்டா இங்க போனதுமே இவரை பார்த்ததுன்னா அந்த வேடம் கர்ம வியாசம். அவன் என்ன பண்ண வாங்கோன்னு கூப்பிட்டாரு. என்னடா இது வம்பா இருக்கு, நாமே சந்தோஷமா போறோம், அவர் நம்மளோட வாங்கோ முனிவரேன்னு கூப்பிடுறாரு, என்ன ஆச்சுன்னு அந்த அம்மா இன்ஸ்டால் ஆகுறாரு. முதல்ல அது வம்பா இருக்கு, வேலைக்கு என்ன செல்போன் இருக்கு அந்த காலத்துல, அந்த அம்மா இன்ஸ்டாலான்னு கேட்கறாள். என்ன விவகாரம், என்ன ஏது, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், மேல போய் உட்காருங்க அப்படின்னு பின் வழியா மேல போய் உட்காருங்க. அந்த ஏணி இருந்தா இங்க போய் உட்கார்ந்து இருக்க. இவரெல்லாம் கடையெல்லாம் கட்டி விட்டு அங்க வந்து உட்கார்ந்து இருங்கோன்னு சொல்லிவிட்டு உள்ள பையவர் தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆனப்புறம் வர வந்தது. இவர் இப்ப காம உட்கார்ந்து விஷயம் தெரியணும் நமக்கு. இவ்வளவு தூரம் மணிக்கணக்காக தபஸ் பண்ணி கொண்டிருந்த போதிலும் கிடையாதுதான விஷயம் இவளுக்கெல்லாம் எப்படி தெரிகிறது அப்படி. அதுக்கப்புறம் அவர் சொன்னார்,
எங்க அப்பாவுக்கு உடம்புல வியாதியா இருக்கு, அதுக்காக அவருக்கெல்லாம் மருந்து போட்டு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்திருக்கேன். பித்ரு சுஷ்ரூஷையாரு அவ்வளவு வசதி, ஆகையால் அதை பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அதனால்தான் வேற ஒண்ணும் இல்ல. இது எப்படி தெரியுங்கிறா, அவனுடைய காரியத்தை அவன் ஒழுங்கா ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணி கொண்டிருந்த சக்திகள் தானா வந்துடும். எப்படி பர்ஃபெக்டா ஆபீஸ்ல காரியம் நான் பண்ணிட்டே இருக்கேன்னு பண்றேன், அதுவே வசதி. ஆனா அது எப்படி பண்ணணும், நாம் பண்றது பகவானுக்காக. மேனேஜர் மன்னா பார்த்து நமக்கு நல்ல கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதுவார், அதனால ப்ரமோஷன் இந்த எண்ணம் எல்லாம் வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அது பகவானுக்கு ஒரு பிரீதி அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க பண்ணிட்டே இருந்தீங்களேயானால் அதுவே உயர்ந்ததான ஒரு பலமாக கொடுக்கிறது. அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கதா. இஷ்டைஹி விஹித கர்மவைஹி இஷ்டா பூஜ்யா யஜதேர் நிஷ்டாயாம் சம்பிரதாரணே விரஷ்ட பிரஷ்டா இது சத்வேக ரூபம். இஷ்ட இஷ்டா அப்படின்னு இருப்பாங்க. அந்த சகாரமாக விரஷ்ட பிரஷ்டாங்கிற சூத்திரத்தினால வந்து ஸ்வஸ்வர்ணாஷ்டமைர் தர்மைஹி சம்யக் பகவதர்பிதைஹி யத்பூஜனம் நதத்கந்தமால்யாதீனாம் சமர்ப்பணைஹி. பொருங்க, ஸ்வஸ்வர்ணாஷ்டமைர் தர்மைஹி, அவாவாளுடைய வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் என்ன தர்மம் உண்டோ அந்த தர்மம். வேதாத்தியனம் பண்றது, வேதங்களை 4 பேருக்கு 10 சொல்லி கொடுக்கறது, இப்படி அந்தனது. சத்திரியனுக்கு நாட்டை காப்பாத்துறது, உலகத்துக்கெல்லாம் 4 பேருக்கு சகாயம் பண்றது, பரிபாலனம் பண்றது, பிசினஸ் பண்றது, 4 பேருக்கு கர்வ் பண்றது, இவைகள்லாம் மற்றவர்கள். இப்படி அவாளுக்குன்னு ஒரு காரியம். ஸ்திரீகளா இருந்தா அவளுக்கு ஒரு செயல், புருஷாளா இருந்தா அவளுக்கு ஒரு செயல். இவைகள்லாம் வேதத்துல விதிச்சிருக்க. அவனவனுக்கு எந்த செயல் இருக்கோ, வர்ண ஆசிரமத்துக்கு பிரம்மச்சாரிக்கு ஒரு மாதிரி, கிரகஸ்தனுக்கு ஒரு மாதிரி, கன்னியாசிக்கு ஒரு மாதிரி, வானப்பிரஸ்தனுக்கு ஒரு மாதிரி, அப்படி வர்ணாசிரமத்துக்கு தக்கவாறு தர்மங்கள். சம்யக் பகவதர்பிதை, இவைகள்லாம் தான் செய்யும் பொழுது பகவானுக்காக செய்கிறேன், இதனால எனக்கு இந்த பிரயோஜனம் வேணும் என்று எண்ணாமல் கருதாமல் நான் எதை செய்தாலும் பகவானுடைய பிரீதிக்காக செய்கிறேன் எனக்குரியதான எண்ணத்தில் பண்ணி கொண்டிருந்தேனே. ஆனால் பூஜனம், இதுக்குத்தான் பூஜனம்னு பேரா. நகந்தமால்யாதீனாம் சமர்ப்பணை, பெருங்கந்தத்தை கொடுக்கிறேன், மாலையை கொடுக்கிறேன், புஷ்பத்தை போடுறேன், இதனால ஒரு திருப்தி இல்லையா, முன்னால இருக்கிறதுனாலதான் திருப்தி. ஆகையால் அம்பாளுக்கு எது திருப்தி, அவாவா செயலை ஒழுங்கா பண்ணிட்டு பகவதர்ப்பணமா பண்ணிட்டு இருந்தா அது வசதி அப்படின்னு சிட்டேட்டா. அதுக்கப்புறம் சிட்ட பூஜிதா அது வரணும். ஆதார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபுதா சொல்றது. நம்ம நாட்டுல மட்டும்தான் பிலாசபின்னா அது ஏதோ அப்படி மனசால நினைச்சுட்டு அப்படியே சந்தோஷத்தை இருக்கிறது இல்ல, அனுஷ்டானம் பண்றதுக்கு தான் பிலாசபி இருக்கு. காலம்புறது சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். எல்லோரும் ஒரு 10 நிமிஷமாவது பகவானுக்கு முன்னால கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கணும். எவ்வளவு கவலை இருந்தாலும் புலன்களை இழுத்து மனசுல வச்சு மனச பரமாத்மா நிறுத்தி வச்சு பிராக்டிஸ் பண்ணேன்னா அது அபரிமிதமான ஒரு சாந்தி. இப்படி அனுஷ்டானத்தோட இருக்கக்கூடியதான் இந்து மதத்துல இருக்கக்கூடியதான வசதியான ஒரு தத்துவம். இது ஒண்ணுதான் வே ஆஃப் லைஃப், மற்றதெல்லாம் வியூ ஆஃப் லைஃப். வெஸ்டர்ன் பிலாசபி எல்லாம் சொல்ற பார்த்தா அவ வாழ்க்கையில இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற, அவ்வளவுதான். இருக்கிறது இல்ல யாரும். இந்தூர்ல மட்டும் என்னன்னா பொய் சொல்லப்படாதுன்னு சொல்றது இல்ல, நீங்க போய் சொல்லப்படாது. பொய் சொல்லப்படாதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, நிஜமாவே நீங்க பொய் சொல்லப்படாது. விவகாரம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொய் சொல்லப்படாது நீ நான் இல்லைன்னு சொல்றான்னு டெலிபோன்ல சொல்லிட்டு இருப்போம், அது இல்ல. நீங்களும் பொய் சொல்லப்படாது, பொய் சொல்லப்படாதுங்கிற உபதேசமும் பண்ணணும். அந்த ரெண்டும் இருந்து வாழ்க்கையில தான் சொல்றதை தான் அனுஷ்டானம் பண்றது எதுவோ அதுதான் உயர்வு. ஆகையா மனுஷனுக்கு எப்படி அவனுடைய கேரக்டரை உறுதி பண்றதுங்கிறது இந்த நாட்டுல இருக்கக்கூடியதான இந்த சாஸ்திரம் தான். நம்ம ஊர்ல இருக்கிறவ அவ வெறுமன படிப்பு மட்டும் இல்ல, அறிவு மட்டும் இல்ல, அந்த அறிவை வாழ்க்கையில உபயோகித்து தான் வாழ்க்கையில முன்னேறுகிறார். ஞானம் விஞ்ஞான சகிதம், பகவத்கீதையில சொல்ற ஞானம் விஞ்ஞான சகிதம். வெறும் அறிவு மட்டும் இல்ல, அந்த அறிவானது எனக்கு அனுபவத்தை கொடுக்கணும். அனுபவத்தை கொடுக்கிற பரியந்தம் வர இருக்கக்கூடியதான எந்த அறிவு இருக்கோ அந்த அறிவு தான், அதுதான் வசதி. அந்த அறிவு சொல்றதா சிட்ட பூஜிதா. இதான் முதல்ல என்ன சொல்றா, ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபுதா. என்ன
என்னதான் இருந்தாலும் ஆச்சாரம் இல்லாத போனாலும் 6 சாஸ்திரங்கள் வாசித்தாலும் 4 வேதங்களை வாசித்தாலும் அவனோட பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரகி நம்ம புனந்தி வேத வெற்றிரங்கை. ஆச்சாரம் இல்ல, எல்லா வேதங்களும் வாசிச்சிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, பிரயோஜனம் இல்லைங்க. நீல உதகம் இவ ஜாதபட்சா, மரண காலத்துல இவனை விட்டு போயிடுமா. பிரஜஹந்தி ஏனம் அந்த காலே மரண காலத்துல பிரஜஹந்தி ஏனம் இவரை விட்டு ஓடி போயிடுவாங்க எல்லாம். நீலம் சதுர்த்தா இவ ஜாதபட்சாக. குருவி இருக்கு, அந்த குருவிக்கு 4-5 குஞ்சு இருக்கு. அந்த குஞ்சு என்ன பண்ண, டெய்லி கொண்டு வெளியில இருந்து நெல்மணியை கொண்டு வந்து நெல்மணியில மேல இருக்கக்கூடியதான தோலியை முடிச்சு அந்த சின்ன குருவிய வாயில போடுமா. அதை நான் முழுக்க போடாது, அது மூக்கால உடைச்சு நொய்யா பண்ணி சின்னதா போடுமா, அந்த குஞ்சு சாப்பிடணும். இப்படி அந்த குஞ்சுவை வளர்த்ததான அந்த அம்மா, அந்த குருவியானது ஒரு 10 நாள் 15 நாள் ஆச்சு. அந்த குருவிக்கு, அந்த சிட்டு குருவிக்கு அதுக்கு ரெக்க முளைச்சிருது. ஒரு நாளைக்கு அது பாட்டுக்கு போயிடுதான். அம்மா கிட்ட சொல்லிக்கிறாரு, இந்த அம்மா போயிட்டா சரின்ட்ட, அதை பத்தி கவலைப்படல. அப்படி அந்த சின்ன குருவிக்கு என்னென்ன வேணும் எப்படின்னு எல்லாம் பண்ணி கொடுக்கறது பார்த்தல, அது மாதிரி இருக்க அந்த சின்ன குருவியானது தனக்கு ரெக்க முளைச்சதுன்னு அது எப்படி விட்டு போயிடுறதோ அம்மாவ, அதே மாதிரிதான் ஆச்சாரம் இல்லாத போனா நீங்க பண்ணினதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். அதனாலதான் ஆச்சாரம் பிரபுத்தம். நம்ம மாத்திர மடிங்கிறோம், ஆச்சாரங்கிறோம், இதெல்லாம் ஒன்றுமே தெரியல பாருங்க. இப்ப மாடர்ன் டேஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு, பசங்களுக்கு ஆச்சாரம்னா என்னதுன்னு தெரியாது. அவளுக்கு ஒண்ணுதான், இது பழைய ஆச்சாரம் இருக்கு, பழைய பஞ்சாங்கம் இருக்கு. பஞ்சாங்கம்ல வெதவுங்கிற அர்த்தத்துல வச்சுட்டு இருக்காங்க. இது பழம் பஞ்சாங்கம், பிரயோஜனம் இல்ல அப்படி. இந்த ஆச்சாரங்கள்லாம் ஒண்ணு மாடர்ன் டேஸ்ல உபயோகப்படாது. எது உபயோகப்படும் தெரியல. அதனுடைய முக்கியமா அது ஏன் இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா ஆச்சாரம் இருந்தாதான் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும். மனுஷனுக்கு வெறும் சாப்பிட்டு தூங்குறது மட்டும் இல்லாம அவனுக்கு கேரக்டர் முக்கியம், சீலம் முக்கியம். சீலம் இருந்தாதான், கேரக்டர் இருந்தாதான் அவன் மனசு நிம்மதியா சௌக்கியமா வாழ முடியும். ஆகையால் இந்த ஆச்சாரத்தை ஒத்தத்தையே ஆச்சாரத்தையே தெய்வம்னு சொல்றோம். ஆச்சார பிரபவோ தர்மா தர்மஸ்ய பிரபுதச்சுதா இது மகாபாரத பிருஹன்னாரதீயோர் வச்சனாச்சா. ந பாணிபாத சபலோ ந நேத்ர சபலோ பவேது ந பாணிபாத சபலா. சில பேர் பாருப்பா உட்கார மாட்டான், இங்க இருந்து சமையல் கட்டு போக வேண்டியது, 2 வடச்சக்கல்ல இருக்கிறது வாயில போட்டுக்க வேண்டியது, மறுபடியும் இருந்து உட்கார வேண்டியது, மறுபடியும் வேற எங்கேயோ போக வேண்டியது, அங்கே ஏதோ வச்சுட்டு இருக்கேன் அதை எடுத்து வாயில போட்டுக்கணும். அது அந்த வாக்குக்கு ஒரு சாப்பல்யம் இருக்க ரொம்ப கஷ்டம். பார்த்தா சாப்பிடணும், அது சாப்பிட வேண்டாம்னு சொல்லல சுவாமி. அதுக்குன்னு ஒரு சமயம் இல்லையா, எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிடப்படாதுன்னு எப்ப வாயில் வச்சு போச்சுட்டே இருந்தா. பக்கத்துல பெரிய கிளாஸ் டப்பா நிறைய முறுக்கு வச்சுட்டு இருக்கா, ஒவ்வொன்னா சாப்பிட்டு இருக்கா. இதே வேலையா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஜிஹ்வாயாம் ஜிதாயாம் அர்த்தம் ஜிதம் தேனா. ஒரு மனுஷன் நாக்க கட்டினானேயானால் வாழ்க்கையில பாதி முன்னேறினான் அப்படிங்கிறது. அது ஜிஹ்வாயாம் ஜிதாயம்னு சாப்பிடுறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. அனாவசியமாக ஊர்வம்பு பேசாமல் இருந்தாலே நிறைய எனர்ஜி உங்களுக்கு சேரும். ஆகையால் சாஸ்திரம் அப்படி சொல்ற. ஆகையால் நபாணி பாத கபல கோணாமனதை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணாத்துண்டே வெளியிறத்தா நோக்கி காணாக்கண் கேளா செவி என்றும் பார்க்க ஆனால் அடக்கும் வழியும் இதுவே. கோணாமனதை குறிக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி இருக்கக்கூடியதான் இந்த மனசை ஒரு இடத்துல நிறுத்து கீழ்கட்டி கீழ் வழியாக அந்த பேசர் தாட்டு, அது அங்கே இருக்கா இவ இருக்கா, அவ மேல குத்தம் சொல்றது இவ மேல குத்தம் சொல்றது, இதை நிறுத்தி வீணாத்தண்டோட இந்த முதுகு எலும்பு இருக்க பார்த்தா அதுக்கு நடுவுல ஒரு நடு நாடின்னு ஒண்ணு இருக்கா, அதுக்கு சுற்றுமுன்னான்னு பேர் சொல்வாளாம். வீணாத்தண்டுன்னா பின்னால இருக்கிற அந்த முதுகெலும்புக்குள்ள இருக்கக்கூடியதா தண்டோடே உள்ள இருக்கக்கூடியதான நடு நாடியில் வெளியுறதா நோக்கி பரவெளியை அதுக்குள்ள இருந்து பார்த்து அந்த பரதேவதா ஸ்வரூபம் ஸ்வப்பிரகாசமா இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவை பார்த்து அதை பார்க்க முயற்சி பண்ணினவனுக்கு காணாக்கண் கேளாச்செவி. இந்த கண்ணானது பார்க்கிற கண்ணு இனிமேல பார்க்கல லோகத்துல. கேளாச்செவி ஊர்வம் எல்லாம் கேட்டு இருக்கேன், இனிமேல செவி அதை கேட்கலையா.
உள்ளூர் இருக்கக்கூடியதான கண்டா நாதத்தை கேட்க வெறும்னு உட்கார்ந்தாலே உள்ள ஏதோ ஒரு சத்தம் போயிட்டே இருக்கு, அது கேட்டுட்டு இருக்கு அந்த காது. அப்படி என்றும் பார்க்கு இப்படி இருக்கிறவாளுக்கு வாழ்நாள் அடக்கம், வாழ்நாள்னா வாழ்நாள் முழுக்க அடக்கம் வழி அதுவாமே அப்படிங்கிற திருமூலர் விசேஷமா. இப்படி மனச அடக்கினாலே போதும். இந்த மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியதான புலங்கள் அது எப்பவும் வேணுங்கிற திருப்புகழ்ல அருணகிரிநாதர் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடுவும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரதேனும். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன, எனக்கு ஜன்மாவே இல்லைன்னு நான் மோட்சத்துக்கு கேட்கலப்பா, ஒருவேளை ஜன்மா நீ கொடுத்தாலும் செவிடுனா என்ன படைக்காதுங்கிறான். ஏன் சுவாமி அப்படிங்கிற இந்த காது இருந்தா தானே அந்த குருனுடைய இந்த வார்த்தையை கேட்கலாம். எவ்வளவோ ஊர்வம் கேட்டிருக்கேன், இருந்தாலும் அந்த தத்துவமசிங்கிற வாக்கியம் சொல்வார் அமையவர், அந்த வாக்கியத்தை கேட்கணும். அது வழியாக கேட்டு கேட்க மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான அழுக்கு நீங்கணும். அதுக்கு அது ஒண்ணுதான் வழி. ஆகையால் தெய்வீ சம்பத்து, ஆகையால் காது எனக்கு இருக்கணும். செவிடு அந்த பகவானுடைய திருவுருவத்தை நான் பார்க்கணும். அதனால பார்க்கணும், இந்த கண்ணு இருக்கணும். அதுக்காக குருடனா என்ன படைச்சிடாது. செவிடு குருடு வடிவு குறைவு, வடிவு குறைவு சரீரத்துல அங்கலோபம் இருந்தா, கை ஒழுங்கா இல்ல காது ஒழுங்கா இல்லைன்னா பகவானை போய் பார்க்க முடியுமா, சேவை பண்ண முடியுமா? கைகள் ஒழுங்கா இல்லாத போனா பகவானுக்கு நிவேதனம் பண்ண முடியுமா, பூஜை பண்ண முடியுமா? இதே போல இவைகள் அவன் மிகவும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும், நல்ல குலமும் நல்ல வித்தியை இருக்கணும். அந்த குருவுக்கு சேவை பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தால் அது க்ஷேமத்தை கொடுக்குறார். அது மாதிரி அணிபாத சபலஹா நேற்ற சபலஹா பவேத் நகவா அங்க சபலஹா இது சித்தஸ்ய கோச்சரஹா. இப்படி கிருஷ்ணனுடைய லட்சணம் பாரம்பரியகதோ ஏஷாம் வேதம் பரிபிரம்மிதா. பாரம்பரியகதம், பரம்பரையா நம்ம முன்னோர்கள் எதை பண்ணினாலும் அது பண்ணினா போறோம். அது பண்ணணும் இது பண்ணணும். காத்துல சிவபூஜை இருக்கா படத்தா நமக்கு தெரியலையா, 2 புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணதா. எங்க அப்பா ராமாயணம் படிச்சுட்டு இருந்தா நமக்கு ராமாயணம் படிக்க தெரியாதுன்னு அந்த புத்தகத்தை வச்சு பூஜை பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணு. வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க இது பண்ணிட்டே இருந்தேன்னா உங்க பையன் பெரிய வித்வான் ஆயிடுவான். அவன் ராமாயணத்துக்கு அர்த்தம் எழுதுவான். விவகாரம் என்னடா அதை விட்டுறாதீங்க. நீங்க தெளிவா பண்ணினது அது அனுஷ்டிதமா இருந்தோ. ஆனா நகபாரம்பரியகதோ ஏஷாம் வேதஸ்தம் பரிபிரம்மண இப்படிப்பட்டவாள் தான் பிராமணாள். அவ அப்படி இருக்கணும்னு அர்த்தம். அப்படிப்பட்டவாளை கண்டா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. ஆகையால் தான் அம்பாளுக்கு சிஷ்டேஷ்டா, அது மட்டும் இல்ல சிஷ்ட பூஜிதா. இது வசிஷ்ட சூக்தோக்த லட்சணக்காக சிஷ்டாக தே இஷ்டாக யஸ்யாவா யத்வா சிஷ்டைரிஷ்டா பூஜிதா. சிஷ்டர்களால பூஜிக்கப்பட்டவள். எல்லோரும் லோகத்துல வேதோக்தமாகவும் சாஸ்திரோக்தமாகவும் பெரியோர்கள் எந்த வழியில சம்பிரதாயத்துல வந்திருக்காளோ எல்லோரும் அம்பாளை பூஜை பண்றாங்க. எனக்கெல்லாம் தெரியாது. நீங்க பண்ற காயத்ரி மந்திரம் அதான் முதல்ல எல்லோருக்கும் உபநயனம் பண்றாளோ இல்லையா? அந்த உபநயனம் பண்ணும் பொழுது காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கறாளோ இல்லையா? அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லவா யாரு? அம்பாள் உபாசக்காது தானே. அங்க இருக்கக்கூடியதான காயத்ரி சரஸ்வதி சாவித்ரி எல்லாமே அம்பாள் தானே. எல்லாருமே உலகத்துல எல்லோரும் அம்பாளுடைய பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் தெரிஞ்சு பண்றா, சில பேர் தெரியாம பண்ணிட்டு இருக்கா. ஆகையால் காயத்ரி மந்திரம் பண்ணினாலே அம்பாளுடைய பூஜை தான். ஆகையால் தேவதைகள் எல்லாமே எல்லா தேவதைகளும் கடைசியில எங்க இருக்க ஆதிசக்தியான அம்பாளத்துல ஒன்றடைஞ்சு இருக்கா. அதுதான் விசேஷமாக சொல்லும் போது துர்காம் தேவியும் சரணம் பிரபத்தியே சுதரதே தரதே நமஹா அப்படின்னு துர்கா மாதாவை சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு எல்லா தேவதைகளும் எங்க போய் ஒன்னா போறது? சத்யாதேவியா சரோஜத்முகம் ஏகைவாசி கதாம்பிகா. சும்பன் ஒருத்தன் லோகத்துல சாதாரணமா இல்லாதையும் நம்ம வைரமோன்னா மகா சும்பன். சும்பன்னா என்ன அர்த்தம்? புத்தி இல்லாதவங்கிற அர்த்தத்துல சும்பன் வைக்கிறோம். நிஜமாவே ஒரு ராட்சசமா அந்த பேரை வச்சுட்டு இருந்தான். அந்த சும்பால கூட அந்த நிசும்பன் பிராணனை விட்டான். சும்மன் அங்க வந்து நிக்கிறான். அவன் என்ன பண்றான்? அம்பாளை பார்த்து மூக்கு பின்னால வாராகி வைத்தது காளி இத்தனை தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்கா.
அவளுடைய பலத்தை வச்சுட்டு அவ சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு இருந்தா நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கல, இதெல்லாம் பெரிய வியாபாரம் நீ அப்படின்னு அம்பா சிரிக்கலாம். ஏன்னா உனக்கு பின்னால் அவ்வளவு தைரியம் இல்லையா, தன்னிடத்துல இவ்வளவு தோஷம் இருந்த போதிலும் அதெல்லாம் உமக்கு மீதி சைன்யம் இருக்கு, அவா ஜெயிக்கிறான்னு என் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கேன், இதுதான் சும்பர்னு பேர். அப்ப என்ன, தன்னுடைய தவறை அறியாமல் மற்றவர்களுடைய தவறை குத்தி காட்டுவதற்கும் அதான் சும்பத்துவம். அம்பாள் அப்படத்த கணம் என்ன சொல்றாளா, அப்படி இல்லப்பா, ஏகைவாகம் ஜெகத்யத்ர திதியா காமமாபரா, இருக்கிறது நான் ஒன்றுதானே உலகத்துல, பல வேஷங்கள் பல உருவங்கள், அவ்வளவுதான், தனித்தனியா பாக்காது, இருக்கிறது ஒரே ஸ்வரூபம் தான், ஏகம் சத்து இருக்கிறது ஒற்றா இருந்த போதிலும் பல உருவத்தோடு நான் இருக்கேன், அவ்வளவுதான். ஆயால் பலவாக காணப்படுகிறேன். அந்த கண்ணாடி மண்டபத்துக்கு நடுவுல சுவாமியை வச்சா அந்த கண்ணாடிகள் தான் பறிச்சு வச்சா 1000 சுவாமி இருக்கா போல காணப்படுறது. அதுவே தவிர நிஜமா 1000 இருக்கா இல்லையே. அப்படி ஏகைவாகம் ஜெகத்யத்ர திதியா காமமாபரா, ரெண்டாவது பொருள் எங்க இருக்க, ரெண்டாவது பொருள் நீங்க பிரதிபிம்பத்தை பார்த்து வேஷத்தை கட்டி ஓஹோ இது வேற இது வேறன்னு நினைச்சுட்டு இருக்கு. பத்தியம் துஷ்டா மையேவ, ஏ துஷ்டமே பாரு, மையேவ விசஞ்சோ மத்விபூதயா, அத்தனையும் எனக்குள்ள ஒன்னா போயிடுது அப்படின்னு எல்லா ஸ்வரூபங்களையும் ஒன்றாக தனக்குள் சேர்த்து கொண்டாடாம் அப்படின்னு புராணம் சொல்றது. அதே மாதிரியா அம்பாளுடைய ஸ்வரூபம் சிஷ்ட பூஜிதா, அது வைக்கமா. அதற்கு பிறகு அப்புறமேயா ஸ்வப்பிரகாச மனோவாசா மனோசரா, இப்படிப்பட்டதான அம்பாளை அடைவதற்கு நமக்கு என்ன வேணும், உயர்ந்ததான ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் அடுத்ததாக நாம சொல்லப்படுறது. அப்புறமேயா ஸ்வப்பிரகாசா எனக்குரியதான நாமங்கள்ல சொல்லப்படுறது. தேசம் மதா ஜனபதேஷாம் தனானியேஷாம் தேஷாம் யதாம் வினதீததி பந்துவர்க்கா கன்யாஸ்தயேவ நிவృதாத்மஜ விருத்தியதாரா ஏஷாம் சதா அபியுதயதா பவதி பிரசன்னா. அப்படின்னு அம்பாள் யார் இடத்துல பிரசன்னமா இருக்காளோ அவதான் தேசம்பதா ஜசம்மதா ஜனபதேஷு, அம்பாளுடைய கருணா கடாட்சம் யார் மேல விழறதோ அவள் தான் ஜனங்கள்ல சந்தோஷமா இருக்கிறாளாம். ஜனபதா தனேஷோ தனாம் தேஷாம் தேஷாம் ஏஷாம், எல்லா படமும் அவளுக்குதான் வருது, எல்லா புகழும் அவளுக்கு தேஷாம் ஏஷாம் நகீததி பந்துவர்க்கா. இந்த பந்துக்கள் அவளை விட்டு போக மாட்டாளாம். சாதாரணமா பந்துக்கள்னா எப்படின்னு, உங்ககிட்ட காசு இருக்குன்னு வச்சுங்களேன், அல்லது நிறைய பெரிய பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுங்களேன், எல்லாரும் உங்க பின்னாலேயே வருவா. ஏன்னா என்னைக்காவது உபயோகப்படுவா சார், எல்லா பங்கனுக்கும் உங்களை கூப்பிடுவா. அனாவசியமா கூப்பிட்டா உங்க டைம் வேஸ்ட், அதுக்கு என்ன பண்றதுன்னு இருந்தாலும் எல்லாம் கூப்பிடுவா. என்ன உங்களுக்கு நல்ல பதவியோ நல்ல புகழோ அல்லது பணமோ இருக்குமையானால், ஆனா இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் அம்பாள்னு தெரிஞ்சு. கன்யா சைவ நிஜ விருத்தியா நிஜ ஆத்ம விருத்தியதாரா எல்லாரும் ஏஷாம் சதா அபியுதயதா பவதி பிரசன்ன அப்படின்னு அம்பாளுடைய பிரசாதம் இருக்குமையான இதுதான் தானா ஓடி வரும். நீங்க இதுக்காக அது இது கஷ்டப்படவே வேண்டாம். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, அம்பாளுடைய நாமாவை சொல்லி கொண்டே இருக்கும். சில நாளைக்கு நீங்க இது கேட்காத விவகாரங்கள்லாம் உங்களுக்கு அறியாதையே காணா வந்து சேருமா. ஆகையால் அம்பாளுக்கு சிஷ்ட பூஜித்தான்னு சொன்னேன். இந்த சொன்னதான ஒரு ஸ்வரூபத்தை, இந்த ஞானம் நமக்கு வரணும்னு அம்பாளுக்கு முதல்ல என்ன சொன்னேன், சிவஞான பிரதாயினி. அந்த ஞானம் எப்படிங்கிறது தெரியாம நாமாக்கள்னாலேயே வாக்தேவத்தைகள் சொல்ற. அப்புறமேயா ஸ்வப்பிரகாச மனோவாசா மதோசரா, அம்பாள் அப்புறமேயா அறிவுக்கு அப்பாற்பட்டவள். அறிவுக்கு அப்பாற்பட்டவள்னா அம்பாள் அறிஞ்சுக்கணும்னு சொல்றதுதான் வம்பான்னா இருக்கு. அறிவால் அறிய முடியாதவள், ஆனா அம்பாள் அறிவை தர்றாருன்னா என்ன தர்ற. இது சில வார்த்தைகள்ல ஜக்லரி வேர்ட்ஸ் இப்படி இப்படி மாற்றி தேடுறது. கடைசியில வீட்டுக்கு போய் யோசனை பண்ணி பார்த்தா ஒண்ணும் புரியல அப்படின்னு நாங்க இருக்கக்கூடாது. அப்புறமேயா அப்புறமேயா என்ன அர்த்தம், உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் என்ன இருக்கு, உங்களுக்கு எத்தனையோ அறிவு இருக்கு, இத்தனை வயசு வாழ்ந்திருக்கு, பல பொருள்களை அறிந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் சில துறைகள்ல அவ உயர்ந்ததான நிலை அடைஞ்சிருக்கான். பிசிக்ஸ்ங்கிறான், கெமிஸ்ட்ரிங்கிறான். நான் கெமிஸ்ட்ரி PhD பண்ணிருக்கேன் சார், அது பண்ணிருக்கேன் இது பண்ணிருக்கேன். இந்த துறையில இருக்க பயோடெக்னாலஜி
என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுல என்ன சொன்னா எல்லாம் தெரியும் சார், எல்லாரும் அதுல அத்தாரிட்டி நான்ங்கிறான். சந்தோஷம் நான் இல்லைங்கிற எவ்வளவு அறிவு அறிந்திருக்கு. இந்த அறிவு ஒரு பக்கம், அறியாத பொருளை அறியாததை எத்தனைன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. பிசிக்ஸ் வந்தவனுக்கு கெமிஸ்ட்ரி வராது, கெமிஸ்ட்ரி வந்தவனுக்கு எக்கனாமிக்ஸ் வராது, எக்கனாமிக்ஸ் வந்து இன்னொன்னு வராது. இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 2 பொருள் தெரியாது. என்னது? என்னால் அறியப்பட்ட பொருள்கள் சிலது, என்னால் அறியப்படாத பொருள்கள் சிலது. இது இவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. உலகம் முழுக்க 2 பிரிஞ்சுக்கலாம். எவைகளை நான் அறிந்தேனோ அவைகள் ஒண்ணு, எவைகளை நான் அறியலையோ அது ஒரு குரூப். ஆனா இந்த அம்பாள்னு சொல்றேன், இது யாருன்னு இது அறியப்பட்டதும் இல்ல, அறியப்படாததும் இல்ல. இது என்ன பண்றது? அறியப்பட்டது இல்ல. ஏன்னா அது இது வரைக்கும் அறிஞ்சிருக்கோமா? அறியப்படாதுங்கிறத அதை பத்தி மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கல. அறியப்படாதுங்கிறத அறிஞ்சல அறியலையே. அந்நதே ஏவதத் விதிதா அதோ அவிதிதா ததி இது திருஷ்ம பூர்வேகா ஏன சத்யாஜே. அறிவுக்கு அப்பாற்பட்டது என்னது? அறிவோ அறியாமையோ ரெண்டும் வெளியில இருக்கிற பொருளைத்தான் குறிக்கும். நான் இதை அறிந்தேன், நான் இதை அறியலை. இதை பத்தி எனக்கு தெரியும், இதை பத்தி எனக்கு தெரியாது. டிவி பார்க்க தெரியும், ஆனா அந்த டிவி என்னமோ கெட்டு போச்சு, பொம்மை வரலன்னு. என்ன ஏன் வரலன்னு கேட்டேன். பையன் யாரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர், என்னடா பார்த்தேன்னு அதை கூப்பிடுக்கிறான். என்ன சுவாமி இதுதானே என்னமோ அதை பண்றேங்கிறேன், அது இதுங்கிறது அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன பார்க்க, அது எனக்கும் தெரியும், பார்க்க தெரியும், அது ஏன் வேலை செய்யலைன்னா அது செய்ய தெரியாது. இப்படித்தான உலகத்துல இருக்க. ஆனால் அறிந்ததோ அறியாததோ என்னை விட வேறாத பொருள் அது ஞாபகம். சில பொருள்களை அறிந்துள்ளேன், சில பொருள்களை அறியவில்லை. இந்த 2 தான் உலகத்துல. ஆனால் அறிந்த பொருளையும் அறியாத பொருளையும் அறிவன் ஒருத்தன் இருக்கான். யாரு? உள்ள இருக்கிறவன். அந்த உள்ள இருக்கிறவன் இது எனக்கு இதை நான் அறிவேன் என்கிற, இதை நான் அறிய மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றான் உள்ள இருந்த. அவனை கண்டீரோ? அவன் தான் விவகாரம். அந்நதேவத விதிக்காது அறிந்த பொருளை விட வேறானது, அறியாத பொருளை விட வேறானது. இதை நான் அறிவேன், இதை நான் அறிய மாட்டேன் இரண்டையும் சொல்கிறவன் ஒருத்தன் உள்ள இருக்கார். அப்பிரமேயா. அதான் பிரமாதும் யோக்கியா பிரமேயா, பிரமேயா நபவதி அப்பிரமேயா. எதை அறிய முடியுமோ அதுக்கு பிரமேயான்னு பேரு. எது அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கோ இது அப்பிரமேயா. இப்படிப்பட்டதான டிஸ்கஷன் உபனிஷத்துல தான் வரும். இதெல்லாம் லோகத்துல இப்படி எல்லாம் யோசனை பண்ண மாட்டோம். அறிவை அறிபவன் யாருன்னு, அறிவை அறிபவனை நீர் அறிய முடியாது. இது என்ன தரும்? என்னதுன்னா நான் இதை அறிவேன், அந்த அறிவேன் என்கிறதை நான் அறிந்திருக்கேன். அந்த அறிந்திருக்கிறவரை அறிபவனை யாராலையும் அறிய முடியுமோ? முடியாது. அறிபவன் தன் கருவியினால் பொருளை அறிகிறார். எனக்கு கண்ணுங்கிற கருவி இருக்கு, உருவம் எனக்கூடியதான பொருள் இருக்கு. நான் கண் எனக்கூடியதான கருவியினால் பொருளை அறிகிறேன், உருவத்தை அறிகிறேன். ஆனால் எந்த கண்ணுங்கிற கருவியானது பொருளை உருவத்தை காட்டுகிறதோ அந்த கண்ணானது பார்க்கிறவனை பார்க்குமா? இப்படி எல்லாம் உபனிஷத்து என்ன சொல்றது உங்களுக்கு? நீங்க ஊர்ல இருக்கிற ஊர் வம்பெல்லாம் அறியறே, ஆனா உங்களை அறியலையே. எதோ அறிஞ்சிருக்கும், நான் யான்னு அறிஞ்சுடா. உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியலையா? அதனால்தான் கஷ்டம். அப்பிரமேயா இதான் விசேஷமா சொல்லும். இதே அப்பிரமேயா அப்படின்னு விஷ்ணுதாத்மானத்துல அங்கே ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்க? இந்த ஆத்மாவை நான் நான் யாரை தாங்கள் கூறுகிறீரோ இவரை பிரத்யட்சமாக பார்க்க முடியாது. கண்ணல் புத்தகத்தை பார்க்கிற போல உள்ள இருக்கிற நான பார்க்க முடியுமா? சரி, அனுமானத்தினால கொகை இருந்தால் நெருப்பு இருக்கும். யார் இது இருக்கிறதுனால அவர் இருக்கார், பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் எதோடையும் சம்பந்தப்படல. இந்த ஆத்மா மாதிரி வேற இன்னொரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன உபமானம் இல்லை. அதற்கு பிரதிமா அஸ்தி, அது
வேதம் சொல்றதா? வேதமும் மேலோடு அப்படி சொல்றதே தவிர அது இப்படி இருக்குன்னு கரெக்டா சொல்லல சார். அர்த்தாபத்தி அனுபலத்தி பகலெல்லாம் சாப்பிடுறது இல்ல, என்னோடயே இருந்துட்டு இருக்கார். உண்ணாவிரதம்ங்கிறார். கபாலாம் ஒண்ணுமே சாப்பிடுறது இல்லைன்னு 10 நாள் ஆச்சு. 11 நாள் வெயிட் பார்த்தா 3 கிலோ வெயிட் ஜாஸ்தியா. என்ன அர்த்தம்னு ராத்திரி 2 சேர்த்து முடிச்சார். அதே மாதிரி லோகத்துல இது இல்லாததுனால அதை கண்டுபிடிச்சோன்னு ஆத்மாவை கண்டுபிடிக்கிறது ஏதாவது உண்டா? கிடையாது. இப்படி உலகத்துல இருக்கக்கூடியதான 6 ப்ரூஃப், அந்த 6ம் அந்த ஆத்மாவனிடத்துல வராது. ஆகையால் அப்புறமேயா, இந்த அப்புறமேயாங்கிற நாமத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அப்படி சொல்லிருக்க, அதை இங்க சேர்த்துக்கணும். அது ஒரு அர்த்தம் சொன்னேன். அகாரார்த்தை பிரம்ம விஷ்ணுவாதிரி பிரமேயாவா. பிரமேயா பதத்தை எப்படி பிரிச்சிருக்கேன்? ஒண்ணு பிரமேயா ஒண்ணு. முன்னால நாங்கிற அர்த்தத்துல அறிவுக்கு அப்பாற்பட்டவள்னு சொன்னேன். சொன்னா அகாரோவை விஷ்ணு, அகாரோவை பிரம்மா, அப்படின்னு பிரம்மா விஷ்ணு இவளுக்கு பேரா. அவர்களால அறிய முடியாதவள், அவர்களால் பூஜிக்கப்பட்டவள். அதான் முதல் ஸ்லோகத்துல சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபரிதம் நகே தேவம் தேவோ நகலு குசல ஸ்பர்தி திருப்பி அதத்வாம் ஆராத்யாம் ஹரி ஹர ஹிரிஞ்சாதி திருப்பி. பிரம்மா விஷ்ணு ஹரன் இவ 3 பேரும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றாளா? பிரணந்தும் ஸ்தோத்துப்பா கதம் அகத புண்ணிய பிரபவதினு சொல்லிருக்கோம் இல்லையா? அப்படி பிரம்ம விஷ்ணுவாதிகள்னால் பூஜிக்கப்பட்டவள் அப்பிரமேயா. அப்சுப்பிரமேயாவா. அதுக்கப்புறம் 3வது அர்த்தம் பாருங்க. அப்பிரமேயாக்க அப்பிரமேயா, அப்பிரமேயா ஒரு அர்த்தம் பண்ணினேன். அப்பிரமேயா ஏனா இல்ல, அப்பிரமேயா. அதனால பிரம்ம விஷ்ணு அவளால பூஜிக்கப்பட்டவள். 3வது அர்த்தம் அப்சுப்பிரமேயாவா, ஜலத்தில் பூஜிக்கப்படுறவள். கங்கா மாதாக்கு ஆரத்தி கொடுக்கிறோம் பச்சல, சமுத்திரத்துக்கு பூஜை பண்றோம் பச்சல. யார பூஜை பண்ணிட்டு இருக்காரு? அம்பாள் தான் பூஜை பண்றது. ஏன்னா ஜலத்துல இருக்க ஜலாதி தேவதை யாரு? அம்பாள் தான். அதான் மம யோனி ரப்பா அந்தஸ்தா முத்ரே. சப்தஸ்தி படிக்கிறப்ப இந்த ராத்திரி சுத்த படிக்கிறேல, மம யோனி ரப்பா நான் இருக்கும் இடம் ஜலம், அந்தஸ்தா முத்ரே உங்க மனசு எனக்கூடியதான கடலில் தேடவும். குரு சொன்ன வார்த்தை எனக்கூடியதான மத்தால் உங்க மனது எனக்கூடியதான கடலை கடைந்து அதுக்குள்ள இருக்கிற அமுதத்தை பெருகவும் அப்படின்னு சொல்ற. ஆகையா இதுதான் வழி. ஆகையால் அம்பாளை எங்கே தியானம் பண்ண? அப்சுப்பிரமேயாவா மம யோனி ரப்பா அந்தஸ்தா முத்ரே இது ஸ்ருதே. இது பண்ணாத போனா நம்ம வாழ்க்கையில எது பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. உங்க மனசை நீங்க நிறுத்தணும். பரமேஸ்வரன் இடத்துல பக்தி இருக்கு. பரமேஸ்வரன் கண்ணுக்கு காணப்படுறாரான்னு கேட்க வேண்டாம். கோயிலுக்கு போகணும் அது இதுன்னு சொல்லல. போனா சந்தோஷம், மனசாந்தி கிடைக்கும். ஆனா என்ன பண்ணணும்னு நமக்கு மேல ஒரு தத்துவம் இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் சிவனா விஷ்ணுவா பிரம்மமா அவருக்கு பூஜை பண்ணணும், அதெல்லாம் பண்ணினா பண்ணுங்க, இல்லன்னு இல்ல. காடே திரிந்தென்ன காற்றை புஜித்தென்ன கந்தை கற்றை கந்தையே கற்றை ஓடே எடுத்தென்ன உள்ளை உள்ளன்பில்லாத ரொங்கு விண்ணோர் நாடே இடை மருதீகருக்கு மெய்யன்பர் நாரியர்பால். காடெல்லாம் சுத்தினா சார் என்ன பிரயோஜனம்? பகவான தேடி காடெல்லாம் காடே திரிந்தென்ன காற்றைய புஜித்தென்ன. வேற ஆகாரத்தை நிறுத்திவிட்டான். என்ன பகவானுக்கு பிரீத்தி பண்ணணுமா? இப்படியும் பண்ணிட்டு இருக்கான். கந்தை கற்று ஒரு பழைய நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கந்த துணியை கட்டிட்டு இருக்கான். ஓடே எடுத்தென்ன கையில பிச்சு எடுத்துட்டு சாப்பிட்டு இருக்கான். ஆனா எத்தனை இருந்தாலும் உள்ளன்பு இல்லாத போனால் அந்த பரமேஸ்வரர் இருக்கணும். அது இருந்தால் இவைகள்லாம் வேண்டாம். அது இல்லாத போனால் இவைகள் இருந்த பிரயோஜனம் இல்ல. இடை மருதீகருக்கு திருவிடை மருதூர் அங்க எழுதினாரா இந்த ஸ்லோகத்தை? இடை மருதீகருக்கு மையன்பர்னா அது இருக்குமையானால் நாரியல் பால். வீட்டிலேயே இருந்து வீடே இருப்பினும் மெய்ஞானம், வீட்டிலேயே இருந்தாலே மெய்ஞானம் தானா வந்துடும். ஆகையா கன்னியாசம் வாங்கிக்கணும், அது பண்ணும் இது பண்ணணும் இல்ல. ஆத்துல இருந்து நம்ம காரியங்களை பார்த்துட்டு பக்தியோட நம்மளால முடிஞ்ச சகாயம் 4 பேரு பண்ணிட்டு இத பண்றேங்கிற எண்ணமும் இல்லாமல் பகவான மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்க போதும். ஏன்னா அப்பிரமேயா என பிரமேயமான விஷயம் இல்ல. கண்ணால் பார்க்கிறதோ புலனால் அறிவதோ நடக்காத காரியம்.
ஆனா நமக்கு வேண்டிய நமக்குன்னு இட்டதான செயலை நாம் பண்ணிட்டு இருந்தோம் ஐயானால் அதுவே பகவானுக்கு பண்ணக்கூடியதான மிக சிறந்ததான ஒரு தொண்டு எனக்கூடியதான ஸ்வரூபம் இன்னைக்கு அப்புறமேயான்னு பார்த்தோம். அந்த அம்பாள் காணப்பட மாட்டாள், யாருக்காலையும் தெரியாதுன்னு நிலையினர். நீங்க வேற ஸ்வப்பிரகாசா, முதல்ல அப்புறமேயான்னு சொன்னேன், இங்க ஸ்வப்பிரகாசா தனக்கு தானே ஒழிக்கிறான். அது எப்படி எங்க ஒழிக்கிறது? அந்த ஒளியை நான் பார்ப்பேனா பார்த்துட்டே இருக்கேன். எப்படி பார்க்கறது? அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.